பாமக இல்லாவிட்டால் டெல்டா பகுதி அழிந்து போயிருக்கும் என திராவிட கட்சிகளை விமர்சித்து அன்புமணி பரப்புரை மேற்கொண்ட நிலையில் பாஜகவிற்கு கடந்த காலங்களில் தமிழர்கள் வாக்களிக்காததால் பிரதமர் மோடி கோபத்தில் இருப்பதாக உதயநிதி தனது பிரச்சாரத்தின் போது குறிப்பிட்டார். நிதி, கல்வி மற்றும் மொழி உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறித்தவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெற்ற பரப்புரையில் உதயநிதி விமர்சித்தார். திருப்பூர் நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து பெருந்துறை பழைய பேரலையத்தில் வாக்கு சேகரித்த உதயநிதி, தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவிற்கு வாக்களிக்காததால் பிரதமர் நரேந்திர மோடி கோபத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். ஒன்றிய அரசு மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்ப வரைக்கும் ₹1 ஒதுக்கீடு செய்ய, ஆனா அதன் பிறகு 6 மாநிலங்கள்ல பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அவருடைய பலிக்காது, பாஜக பலிக்காது, ஏமாற்று வேலை பலிக்காதுன்னு. இதேபோல திருப்பூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையம் பேருந்து நிலையத்திலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சுப்பராயனை ஆதரித்து உதயநிதி வாக்கு சேகரித்தார். கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். கடலூர் மக்களவை தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகத்தை ஆதரித்து அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே பரப்புரை கூட்டத்தில் பேசினார். அப்போது தேர்தல் நேரத்தில் செய்யக்கூடிய அரசியலுக்கும் மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய அரசியலுக்கும் வாக்காளர்கள் வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மக்கள் அரசியல் என்ன? ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சிலிண்டருக்கு ₹200 குறையுதுன்னா அது மக்கள் அரசியல். தேர்தல் அடுத்த வாரம், இந்த வாரத்தில் சிலிண்டருக்கு ₹200 குறையுதுன்னா அது தேர்தல் அரசியல். கச்சத்தீவு கொடுத்தது 76ல், நான் வந்தால் எடுப்பேன்னு சொல்றது 24ல். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது அதை பத்தி பேசல. தேர்தல் வரும்போது நாங்கள் வந்தால் கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்வது தேர்தல் அரசியல். இது நல்லா விளங்குறதா? இதுதான். பொள்ளாச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமியை ஆதரித்து கோவை தொண்டாமுத்தூர் மாரியம்மன் கோவில் திடலில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை வழங்கி திராவிட மாடல் அரசு வேண்டுமா அல்லது மக்களை பாடாய்படுத்தும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு நீடிக்க வேண்டுமா என்பதை மக்களாகிய நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று கமல் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசா அல்லது விவசாயிகளை விரோதிகள் போல் பார்க்கும் அந்த மத்திய அரசா? எந்த அரசு வேண்டும் உங்களுக்கு? என் அறிவுக்கு எட்டிய வரை நான் சொல்லுகிறேன், இப்போதைக்கு இதுதான் சிறந்த வழி. அது ஒன்றிய அரசு அல்ல, மக்களோடு ஒன்றாத அரசு. மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் ஸ்டாலினை ஆதரித்து அந்த கட்சியின் தலைவர் அன்புமணி பரப்புரை மேற்கொண்டார். பாமக மட்டும் இல்லாவிட்டால் டெல்டா மாவட்டங்களே அழிந்து போயிருக்கும் என்று குறிப்பிட்ட அன்புமணி, திராவிட கட்சியில் 2 பொதுமக்களை மதுவிற்கு அடிமையாக்கி 4 தலைமுறைகளை அழித்து விட்டதாக விமர்சித்தார். இப்ப அதை மது பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு போதை பழக்கம் தமிழ்நாட்டில் 3-4 வருஷமா சுத்திட்டு இருக்குது. தெருவா, பள்ளிக்கூடம், கல்லூரியில கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, ஆம்பெட்டமைன், அமெரிக்காவில் கிடைக்கிற இந்த போதைப் பொருள் மாத்திரை, சின்ன மாத்திரை, பவுடர் போடுறான், மாத்திரை போடுறான், ஊசியை போடுறான், கஞ்சா போடுறான். 1 வருஷத்துக்கு பிறகு அவனை மீட்டெடுக்க முடியாது. நான் டாக்டர், எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். சும்மா நான் சொல்ல மாட்டேன். இதை பத்தி ஸ்டாலினுக்கும் அவங்க ஆட்சிக்கும் ஒரு துளி அக்கறையும் கிடையாது.